إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العليم. عبد الله بن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل حرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك رواه حاكم والبيهقي أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். உத்தம தூதர் சன்மார்க்க போதர் சர்தார் ஆலம் இருளு மேலான ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை வழிமுறை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துல் நாள் வரும் வரை அந்த வாழ்க்கையை உண்மையான முறையில் எடுத்து நடந்த முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானார். சய்யிதுல் அய்யாம் நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளிலே அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா அல்லாஹுக்கு ஊரில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மிக விருப்பமான அல்லாஹுடைய மஹப்பத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த மஸ்ஜிதில இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் உலக வாழ்வில் எதெல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கிறானோ கட்டளையிட்டு இருக்கிறானோ ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஹிதாயத்தின் வழி என்பதாக காட்டி தந்தார்களோ கற்றுத் தந்தார்களோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எதை வைக்கும் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கி தடுத்திருக்கிறானோ ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வலாலத் என்பதாக காட்டி தந்தார்களோ கற்றுத் தந்தார்களோ அந்த விடயங்களை விற்று முற்று முழுதாக தவிர நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்துல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறார். எண்ணில் அடங்காத படைப்பினங்களை படைத்திருக்கிறார். அந்த அனைத்து படைப்பினங்களையும் கண்ணியமான படைப்பாக சிறந்த படைப்பாக ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த படைப்பு தான் இந்த மனித சமுதாயம். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பனி இஸ்ராயீலை கூறும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம் وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم. ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், எவ்வளவு பிரம்மாண்டமான அழகான ஆச்சரியமான விசித்திரமான எவ்வளவு படைப்பினங்கள் உலகத்தில் இருந்தாலும் அந்த அனைத்து படைப்பினங்களையும் கண்ணியமான படைப்பு சிறந்த படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தைகளாகிய மனிதர்கள் என்றதை அல்லாஹுடைய இந்த வசனத்தின் மூலமாக சாட்சியாக ஆதாரமாக இருக்குது. அன்பானவரே, அல்லாஹ் இந்த கண்ணியத்தை தந்து உலகத்துல வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த கண்ணியத்தோடு அல்லாஹு தஆலா அனுப்பாட்டல்ல, இந்த கண்ணியம் மாத்திரத்தான் உலகத்துடைய வாழ்க்கை, உலகத்துடைய இன்பங்களோ வழியை நீங்க தேடிக்கொள்ள வேண்டும், மனிதர்கள் தான் நியமத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா வைக்கல. அதுக்கு மாற்றமாக கண்ணியத்தை தந்த ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்லூக்காத்துகளும் எல்லா படைப்பினங்களும் வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரனாக இருந்தாலும் சரி, காலத்துடைய மாற்றம் இரவு பகலாக இருந்தாலும் என்னென்ன நியமத் பாக்கியங்களாக அல்லாஹுடைய படைப்பாக மக்லூக்காக உலகத்தில் இருக்குதோ அனைத்து படைப்பினங்களையும் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுடைய ஹாஜத்துக்காக, மனிதனுடைய இன்பத்துக்காக, பிரயோசனத்துக்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார்.
இதிலே கூறும் பொழுது குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் வசனம் ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் ஜமீஆன் என்ற வார்த்தைக்குள்ளார அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை தவிர இன்னும் என்னென்ன படைப்பினங்கள் உலகத்துல படைப்பாக இருக்குதோ என்னென்ன மக்லூக்காக இருக்குதோ இந்த அனைத்து படைப்பினங்களும் மனிதனுடைய தேவைக்காக மனிதனுடைய ஹாஜத்தில் இன்பத்துக்காக மனிதனுடைய ஆசைகளுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். இந்த அனைத்து படைப்பையும் படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனுக்காகவே படைக்கப்பட்ட நிஅமத்தல் பாக்கியங்கள் அருள்குறைகள் ஏராளமானது. யாருக்கும் அதிலே எண்ணவும் முடியாது, மட்டிடவும் முடியாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மானிலே இந்த விடயத்தை கூறும் பொழுது மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத்து அப்ஹுரின். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் மனிதனுக்கு என்னென்ன பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், அல்லாஹுடைய நிஅமத்துகள் அல்லாஹுடைய அருட்குறைகளை அளவை அதோடைய கணக்க மற்றதற்காக வேண்டி எல்லா மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் எழுதுகோலாக பேனாவாக மாற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய 7 சமுத்திரத்துடைய நீரை மையாக மாற்றி அல்லாஹுடைய பாக்கியங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகள் இவ்வளவுதான் என்பதாக அதோடைய அந்த பட்டியலை எழுந்த ஆரம்பித்தாலும் அல்லாஹுடைய பாக்கியங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை எவராலும் எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாக்கியங்கள் அருட்கொடையை யாருக்கும் எண்ண முடியாது. அந்த 7 சமுத்திரத்துடைய நீரும் மெய்யாக மாற்றப்பட்ட அந்த நீரும் அந்த அனைத்து மரங்களும் செயல் எழுந்துவிடும், அல்லாஹுடைய நியாமத் பாக்கியங்கள் எஞ்சிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் தஆலா இதே வசனத்துக்கு ஒரு விளக்கமாக இந்த வசனத்துக்கு இன்னொரு அல்லாஹ் தஆலா விளக்கமாக அல்லாஹ் சூரத்துல் கௌஃபிலே கூறும் பொழுது வலவ் ஜஅனா பிமிஸ்லிஹி மததா, மீண்டும் 7 தடவை சமுத்திரத்துடைய நீரை மீண்டும் மாற்றி 14,000 மாற்றி எழுதினாலும் யாராலும் அல்லாஹுடைய பாக்கியங்களை அருட்குறைகளை நியாமங்களை யாராலும் எண்ண முடியாது. அவ்வளவு ஏராளமானது. அன்பானவர்களே, எவ்வளவு பாக்கியங்கள் ரப்புல் ஆலமீன் ஏன் இவ்வளவு நியாமங்களை தந்து உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு இந்த பாக்கியங்களை இன்பங்களை இந்த ஹாஜத்துல நீ நிறைவேற்றி நாம் வாழுகிறோம். எங்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு என்ன வேண்டும், அல்லாஹ் என்னத்தை விரும்புறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விடயத்தை அல்லாஹ் கூறும் பொழுது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் உலகத்தில மனிதனை உலக பாக்கியங்களை கொடுத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ, மனிதர்களையும் ஜின்னையும் நாம் படைக்கல இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக. உலகத்தில் எவ்வளவு பாக்கியங்கள் தரப்பட்டு எவ்வளவு கண்ணியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய இபாதத்துடைய அந்த சைட அல்லாஹுடைய இபாதத்துடைய பகுதியை நாங்க சீராக்கிறதுக்காக. சரி, அல்லாஹுடைய இபாதத்துடைய காலம் இபாதத்துடைய பகுதி இத்தனை வருடம் தான். ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு பின்னால அவன் தன்னுடைய இபாதத்தாக 10 வருடங்கள் தான் இபாதத் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் 20 வருடத்தான் இபாதத் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் தான் என்பதாக அல்லாஹ் இபாதத்துக்கு அல்லாஹ் எல்லை வைக்கல. எப்படி அல்லாஹ் பாக்கியங்களுக்கும் எங்களுடைய நியாமத்துக்கும் அல்லாஹ் எல்லையை வைக்கலையோ, எவ்வளவு ஏராளமான நாளுக்கு நாள் காலத்துக்கு கால இன்பங்கள் அனுபவிக்கிறோமோ, அல்லாஹுடைய நியாமத்துல மட்டிதான் நான் இன்பங்களை அனுபவிக்கிறோமோ, இதே போல் அல்லாஹ் இபாதத்துக்கும் அல்லாஹ் காலங்களை தரல. ஒவ்வொரு மனிதன் 10 வருடம் நீங்க தொழுதா போதும், 20 வருடம் தொழுதா போதும் என்று காலம் தரல. அல்லாஹ் இபாதத்துடைய முடிவு அல்லாஹ் கூறும் பொழுது சூரத்துல் ஹிஜ்ரிலே கூறுகிறான் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். இபாதத்துடைய முடிவு எப்ப? அல்லாஹ் இபாதத்துக்காக படைக்கப்பட்ட சமுதாயமாகிய மனிதர்கள் நாம் எங்களுடைய இபாதத்தின் முடிவு எப்ப முடியும்டா வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். ஒவ்வொருத்தருடைய சக்கராத் எப்ப மௌத் வருதோ அப்பதான் அவருடைய இபாதத்துடைய வாசல் மூடப்படும். மௌத் வரைக்கும் இபாதத் செய்ய வேண்டும். 50 வருடம் 60 வருடம் 20 35 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில இபாதத் இன்னும் முடியல. எப்ப சக்கராத் எங்கட தொண்டைக்குழிக்கு வருதோ அதுதான் எங்கட கடைசி தௌபாவுடைய வாசல் மூடப்படும், இபாதத்துடைய வாசல் மூடப்படும். உலகத்துடைய வாழ்க்கை இபாதத்துக்கு ரப்புக்கு மத்தியில் அந்த தொடர்பு அப்பதான் அந்த தொடர்புடைய முடிவு உண்டாகும். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில இபாதத்துடைய வழி சீராக இருந்தா, இபாதத்துடைய அந்த பாதை சீராக இருந்தா, எங்களை தொண்டை குழிக்கு வரக்கூடிய அந்த சக்கராத்துக்கு பின்னாலேயும் இந்த இபாதத்துடைய ஒளிய
இபாதத்துடைய ரஹ்மத்தை, இபாதத்துடைய மக்சத்தை கபருடைய வாழ்க்கையில காண முடியும். அன்பானவர்களே, எனவே இபாதத்துடைய அல்லாஹ் முடிவை எங்களை மௌத்துல தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனா இந்த இபாதத்துக்கு அல்லாஹ் வழியாக மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை, பல நிலைமைகளை, பல மாற்றங்கள் காலத்துக்கு காலம் அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். பல நிலைமைகள் ஒரு நிலைமையாக அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்திருக்கிறான். இப்படி பல வழிகள்ல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய இபாதத்தை எதிர்பார்க்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் பல வழிகளை வைத்திருக்கிறார். இதோடைய சுருக்கத்தை மேலான ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இபாதத்துடைய வட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும், இபாதத்துடைய வழி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த இபாதத்துடைய அந்த வட்டத்தை அல்லாஹ் ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹதீஸ்ல அழகாக கூறி முடிச்சாங்க. இந்த ஹதீஸ்ங்கிற வாழ்க்கையை நாங்க எப்ப மனதில் நாங்க பதிய வைக்க வேண்டிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யறாங்க. ஹாக்கிமே பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ். இதுதான் எங்க வாழ்க்கையில இபாதத்துடைய வட்டத்தை நபி அழகாக சொல்லி தந்தாங்க. 5 விடயங்களை சொல்லி தந்தாங்க. இந்த 5 விடயங்களும் வாழ்க்கையில இபாதத்துடைய அந்த முழு வட்டத்தின் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ். 5 விடயங்கள் வாழ்க்கையில 5 நிலைமைகள் உங்களுக்கு வரதுக்கு முன்னால வாழ்க்கையில 5 நிலைமைகளை பிரயோசனமாக ஆக்கிக்கோங்க, பிரயோசனமாக எடுத்துக்கோங்க. வீணாக்கிறவானம் அந்த காலங்கள் அந்த 5 நிலைமைகளை நீங்க வீணாக்கிறவானம் நஷ்டவாளிகளாக மாறிடுவோம். எங்கட சக்கராத் மோசமாக அமையும், கபருடைய வாழ்க்கை மோசமாக அமையும், எங்கட கடைசி மஹ்ஷர் மோசமாக அமையும், சிராத்ல வெற்றி கிடைக்காது, மீசான்ல வெற்றி கிடைக்காது, ஹிசாப்ல கீழே கணக்குல வெற்றி கிடைக்காது, எங்கட முடிவு மோசமாக அமையும். இந்த 5 விடயங்களை பிரயோசனமாக எடுத்துக்கொள்ளணும். உலகத்துடைய வாழ்க்கை இந்த 5 விடயம் முக்கியமான விடயங்கள். அன்பானவர்களை நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது விடயம் ஷபாபக கப்ல ஹரமிக். உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாலிப காலம், வாலிப பருவம் மிகுதே, இந்த காலத்தை நீங்க பிரயோசனமாக ஆக்கிக்கோங்க. கப்ல ஹரமிக், வயோதிபம் வரத்துக்கு முன்னால அல்லாஹ் தந்த வாலிபத்தை அழகான முறையில அல்லாஹுடைய ரப்புடைய இபாதத்துடைய அந்த வழியில சீராக ஆக்கிக்கொள்ளும். எத்தகைய வாலிபம் சீராக இபாதத்துல அமையுமோ, அன்பானவர்களே, எங்களோட வயது பற்றி அல்லாஹ் வாலிபத்தை செஞ்ச நன்மையை அல்லாஹ் அதே போல மடங்கு அல்லாஹு தஆலா நீங்க தருவார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து தீன்ல தெளிவுபடுத்துறான், ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. எப்படி எங்கட வாலிபத்துல நாங்க இபாதத்தோட ரப்புடைய சீராக்கி எங்கட வாலிபத்துல இபாதத் எவ்வளவு சீராக இருக்குமோ, வாலிபத்துக்கு பின்னால வயோதிப காலம் அல்லாடக்கூடிய அந்த வயதுல நாங்க வாலிபத்துல செஞ்ச நன்மைகள் அல்லாஹ் எங்களுக்கு பங்காக இரட்டிப்பாக அல்லாஹ் தரான். ஆனா எங்கட வாலிபம் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வுடைய ரப்புடைய இபாதத்துல கழிச்சுக்கோணும். எத்தனை வாலிபம் எங்கட வாலிப காலத்துல இபாதத்துல கழிக்கிறோமோ, எங்கட வயோதிபத்திலையும் இபாதத்துக்கு கஷ்டமான நிலைமை, சுஜூத் செய்யறதுக்கு கஷ்டம், ருக்குக்கு குனியறதுக்கு கஷ்டம், சுஜூதத்தை குனியறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தஹஜ்ஜத் எழும்ப கஷ்டம், நாளை மாலை இரவுல மருந்து குடிக்கிறோம், தஹஜ்ஜத்துக்கு எழும்ப இயலாது, தஹஜ்ஜத் மிஸ் ஆகுது, துஹா தொழுறது கஷ்டமாக இருக்குது. இப்படி இபாதத் அவருக்கு பலகீனம், வயோதிப காலத்துல கஷ்டமாக இருக்குதுன்னா வாலிபத்துடைய அந்த துஹாவுடைய நன்மையை அல்லாஹ் இரட்டிப்பாக தருவார். வாலிபத்துடைய தஹஜ்ஜத் அல்லாஹ் வயோதிபத்துல தருவார். வாலிபத்துடைய அந்த ருக்கு சுஜூதுடைய நஃபிலான தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் எங்க வயோதிபத்துல எங்கட அல்லாஹ் வயோதிபத்துல எங்கட பட்டோலைகள் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வார். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், வளமையான மகரிப்ல தொழுகையில் ஓதக்கூடிய சூரா சூரத்து தீன். அன்பானவர்களே, எனவே வாலிபத்தை நாங்க இபாதத்தை கழிக்கிறது, இபாதத்தை ரப்போட சீராக்குறது, இது முதலாவது பாக்கியம், பெரிய தலைப்பு. வாலிபம் என்றதே பல மனுஷியாலும் பேசக்கூடிய தலைப்பு. நான் இந்த ஹதீஸுடைய 5 விஷயத்தை நான் விளக்கப்படுத்துறேன். அன்பானவர்களே, எனவே ஷபாபக கப்ல ஹரமி, வாலிப காலம் இபாதத்துல அமையணும். கியாமத்துடைய நாளையில மஹ்ஷர் மைதானத்துல யாருடைய துணையும் உதவியும் இல்லாத நாள், யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. உலகத்துல யாரும் துணையாக உதவியாக இருப்பாங்க, அன்பாக இரக்கமாக இருப்பாங்க, கஷ்டம் வந்தா கை தருவாங்க, எல்லாம் எங்க பல சிரமமான நிலைமைகளை எங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா மஹ்ஷர்ல யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. எல்லாரும் ஏன வேலை, ஏன நிலைமை, ஏன சிராத், ஏன மீசான், ஏன கேள்வி கணக்கு, ஏன சொருக்கம் என்று மக்கள் தன்னை தான பார்த்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் நேரம். இதுதான் மஹ்ஷருடைய நிலைமை. யௌம யஃபில் மர்உ மின் அஹீ
وأمه وأبي وصاحبته وبني. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான், யௌம யஃபிரு விரண்டு ஓடுவாங்க. அகி தன்னுடைய சகோதரர் நண்பர்கள் சகோதரர் விரண்டு ஓடுவாங்க. உம்மிஹி வாபி அன்பாக இரக்கமாக பல கஷ்டங்கள்ல எங்களை தூக்கி வளர்த்த தாய் தந்த அன்பா இரக்கமாக உலர்ந்த எல்லா கஷ்டங்களையும் எங்களை பாதுகாத்தவங்க அந்த மஹ்ஷர்ல விரண்டு ஓடுவாங்க. வசாஹிபதிஹி வபனி அன்பாக காலங்களை நாங்கள் நேரங்களை நாங்கள் கழிக்கிறோம், பல கஷ்டங்கள் வேறு செஞ்சுறோம் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்காக. அன்பாக இரக்கமாக உலகத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய வாப்பாண்டா தன்னுடைய குழந்தைகளுக்கு உசுறு பேற்றும் விடமாட்டாங்க. தன்னோட மனைவி இல்ல, தன்னோட கணவனுக்கே இல்லாது அன்பாந்தோரை. ஆனா மஹ்ஷர்ல இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அப்படியே இந்த பாதை இந்த கதையை மூடப்பட்டுடும். விரண்டு ஓடுவாங்க, கணவன் வீட்டும் விரண்டு ஓடுவாங்க, மனைவி வீட்டும் விரண்டு ஓடுவாங்க. குழந்தைகள் உம்மா வாப்பா யாரும் இல்லை அந்த இடத்துல உதவிக்கு. தன்னுடைய நிலைமையை மாத்திரம் பார்க்கக்கூடிய அந்த நேரம். இந்த நேரத்தில் அன்பானவர்களே அல்லாஹ் 7 நபருக்கு அல்லாஹ் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல தலைக்கு மேலால சூரியன் கொண்டு வரப்பட்ட நிலைமை, அது மக்கள் எல்லாம் அல்லோல பள்ளக்கூடிய நிலைமை, அந்த பயங்கரமான அந்த நிலைமையில் அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழால 7 நபருக்கு அல்லாஹ் அந்த அரிசியுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அதுல ஒருவர் தான் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துல, அல்லாஹ்வுடைய தொழுகையில, அல்லாஹ்வுடைய குர்ஆன் திலாவத்துல, ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னால தன்னுடைய வாலிபத்தை கழிச்ச அந்த வாலிபருக்கு அல்லாஹ் அந்த மஹ்ஷர்ல தன்னுடைய அரிசிக்கு கீழால அல்லாஹ் நிழலை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். எல்லாம் ஓடிடுவாங்க. அல்லாஹ் மாத்திரம் எங்கள் துணையாக இருப்பார். அன்பானவர்களே, யாருக்கு தன்னுடைய வாலிபத்தை பிரயோசனமா கழிக்கிறோம். எனவே என்னோட வாலிபத்தை நாங்க பிரயோசனமா கழிக்கிறோம். விசாரிச்சம் இரண்டாவதாக சொன்னாங்க சொன்னாங்க. இரண்டாவது விடயம் அவங்க உலகத்தில் அல்லாஹ் தந்திரக்கூட ஆரோக்கியம், ஆஃபியத். ஒவ்வொரு பிரதான துறைக்கும் பின்னால நபியவங்க தவறாம மிஸ் ஆகாம கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு உலகத்துல ஆஃபியத்தை தந்திரு, நிரந்தரமான பூர்த்தியான ஆஃபியத்தை தந்திரு என்பதாக ஹபீபுனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில 5 தொழுகைக்கும் பின்னால தவறாத கேட்கக்கூடிய துஆ. அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தந்தக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் இருக்கிறே, இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் வீணாக்கிடக் கூடாது. எங்களுக்கு நோய் வந்ததுக்கு பின்னால, நோய் மூலமாக நாங்க பிரிக்கப்பட்டதுக்கு பின்னால எத்தனையோ இபாதத் எங்க வாழ்க்கையில மிஸ் ஆகும். தஹஜ்ஜுல் மிஸ் ஆகும், துஹா மிஸ் ஆகும், ஜும்மா தொழுகைகள் மிஸ் ஆகும். தன்னை நேர நோய்க்கு பின்னால வைத்தியசாலையிலையும் பல ஓய்வு எடுக்கிற நிலைமையில பெற்றோட நேரங்கள் கழிஞ்சிடும். அன்பானவர்களே, ஆனா நாங்க ஆரோக்கியத்துல ஆசிரியர் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அமல்கள் அந்த நேரங்களுக்கு கை தரும். அந்த நேரத்தை எங்களுக்கு ஒளியாக, எங்களுக்கு மருந்தாக, எங்களுக்கு ஷிஃபாவாக உண்டாகும். எப்ப எங்களோட ஆபியத்துல எங்க ஆரோக்கியத்தை செய்யக்கூடிய இபாதத்துகள். நோய் வந்துட்டா எல்லாம் மிஸ் ஆயிடும். எத்தனையோ இபாதத்துகள் இருக்குது. வீட்டுல இருந்து எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு நடந்து வரையிலாத நிலைமைகள் உண்டாகும். நாங்க பாக்குற மஸ்ஜிதுக்கு நடந்து வராண்டா ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுறான். அல்லாஹ் அவருடைய அந்த சில தரஜாக்கள் அல்லாஹ் கியாமத்துல சுருக்கத்தை அல்லாஹ் தஆலா போடுறான். இந்த நன்மை நோயாளியா ஆகிட்டும் வீட்டுள்ளால 5 தொழுகைகள் சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகிடும். ஆசிரியர் தரக்கூடிய காலத்துல மஸ்ஜிதுக்கு சொல்லக்கூடிய மன்றலாக மாறும். ஆசிரியர் தரக்கூடிய நேரத்தை தஹஜ்ஜுத் சொல்லக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும். ஆசிரியத்தான காலத்துல துஹாவை மிஸ் ஆக்கிடக்கூடாது. ஆசிரியத்தான காலத்துல எவ்வளவு குர்ஆன் திலாவத் செய்யறோமோ தொழில பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான், குடும்பத்துல பரக்கத்து உண்டாக்குவான், கல்புல நிம்மதிய சந்தோஷத்தை ராஹத் உண்டாக்குவான். திலாவத்துல் குர்ஆன் முக்கியமான அமல். நோய் வந்துட்டா குர்ஆனை புரிக்கிறதுக்கு கஷ்டமாக ஆகிடும். அன்பானவர்களே, இனிமே ஆபியத்தான காலத்தை, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலங்கள்ல ரப்புடைய இபாதத்தை எங்க வாழ்க்கையை சீராக்கும். நோய் வந்துட்டா இதெல்லாம் எங்க வாழ்க்கையை நாங்கள் நஷ்டவாளிகளாக கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைகள் எத்தனையோ மக்கள் கண்ணீர் வடிக்க காட்சியை நான் கண்ணால பார்த்திருக்கிறோம். இப்ப கஷ்டமாக இருக்குது, சுஜூத் செய்ய இயலாது, சுஜூதுக்கு குனிய இயலாது, ருக்கு செய்யறது கஷ்டமாக இருக்குது, தஹஜ்ஜுக்கு எழும்ப இயலாது, மருந்த குடிச்சா 7 மணிக்கு தான் முழிப்பு வருது, சுபோ மிஸ் ஆகுது. இதெல்லாம் பல மக்கள் கண்ணீர் வடிக்கூடிய காட்சிகளை நெல்மையில கண்ணால பார்த்து இருக்கிறோம், காதால கேட்டு இருக்கிறோம். அன்பாதவர் அல்ல ஆரோக்கிய ஆசிரியர் தந்திருக்கிறாண்டா இந்த காலத்துல இபாதத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்துவோம். 3வது சொன்னாங்க, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து, செல்வம், பணம் என்ற இந்த நியாமத், வசதி என்ற இந்த நியாமத், இந்த நியாமத்தை, இந்த பணத்துடைய வசதியான இந்த காலத்தை, இந்த நியாமத்தை கபல ஃபக்ரி ஏழ்மை வறுமை வரத்துக்கு முன்னால எங்களை இந்த பணம், இந்த வசதிய, இந்த செல்வத்தை நாங்க அல்லாஹ்வுடைய ரப்புடைய இபாதத்துல நாங்க
ரொம்ப சந்தோஷப்படுத்துறோம். அல்லாஹ்வுடைய நிலைமைகள் மாறி காலங்கள் மாற்றங்கள் மாறும், நாளுக்கு நாள் மாறுது. கலையக்கூடிய பணம் சொத்து செல்வம் எழுதுறதுக்கு பின்னால தலையில கையை வச்சு வேற இபாதத்துகள்ல எங்கட மாலியத்தான் அல் இபாதத் அல் மாலியா, எங்கட உடம்போடு இல்லாம எங்கட பணத்தோட சம்பந்தப்பட்ட இபாதத்துகள் இருக்குது. இது பரவியத்தான இபாதத்துகளும் இருக்குது, சுன்னத்தான இபாதத்துகளும் இருக்குது. இந்த இபாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பணத்தால நாங்க எவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்யறதுக்கு நாங்க முந்தோணும். சொன்னாங்க சாலிஹான அமல்கள் நீங்க காலங்களை நேரங்களை நீங்க அவசரமா வேகமாக முந்துங்க சொன்னாங்க. இதுவே தந்திரக்கூடிய எங்கட பணங்கள்ல சொத்து செல்வத்துல எங்கட எத்தனையோ பரவலான இபாதத்தில் எங்கட பணம் எங்கட சொத்து செல்வம் நீக்குது. பரவலான ஹஜ்ஜுடைய கடமை செய்யறதுக்கு தகுதியானவங்க, அதுக்கு பொருத்தமானவங்க அந்த கடமையை வீணாக்கி எத்தனையோ பேர் உலகத்துடைய அந்த போங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜகாத்துடைய கடமைகளை வீணாக்குற நிலைமைகளை கண்ணால பார்க்கிறோம். மாதவர்களே சுன்னத்தான சதகாவுடைய இபாதத், உம்ராவுடைய இபாதத், எத்தனையோ மக்களுடைய யத்தீம்களுடைய அனாதையில கண்ணீரை தொடரக்கூடிய எத்தனையோ வணக்கங்கள் இபாதத்தில் பணத்தோட சம்பந்தப்பட்ட சுன்னத்தான இபாதத்துகள் இருக்குது. இந்த இபாதத்துல நாங்க வீணாக்குறோம். அன்பாதவர்களே, எங்களுக்கு ஏழ்மை கலையக்கூடிய பணம் போறதுக்கு பின்னால தலையில கையை வச்சு ஏண்டா முக்கியமான இபாதத்தான் பணத்தோட சம்பந்தப்பட்ட இபாதத்துல சதகா என்ற இபாதத். உலகத்தோட மனிதன் கடைசி சக்கராத்துடைய நேர்மை, தன்னுடைய கர்கோட சக்கராத் மூத்து வார நேரத்துல தன்னுடைய அஜல் நெருங்குது. அன்பாதவர்களே, அந்த நேரத்தில் மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை லஅல்லி அஅமலு ஸாலிஹா தரக்தி, யா அல்லாஹ் நான் உலகத்திட வாழ்க்கையில நான் எவ்வளவு காலம் வீணாக்கிட்டேன், சாலிஹான அமல் செய்யறதுக்கு எனக்கு நேரத்தை தாயா அல்லாஹ். கடைசி நேரத்தை சக்கராத் ரூஹ கைப்பற்ற நேரத்தை அவர் கேட்பார். இது அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூன்ல சொல்றான். ஒரு மனிதன் கடைசி நேரம் சக்கராத்துல அதில் நெருங்கிய நேரத்துல மௌத் நெருங்கிய நேரத்தை அவர் கேட்பாரான். ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன் லவ்லா அഖர்தனி, யா அல்லாஹ் என்னோட சக்கராத்தை இந்த மௌத்தை இந்த ஹயாத்தை தந்துடு, இந்த மௌத்தாக்கிடாதே கொஞ்சம் நேரத்தை தாயா அல்லாஹ். ஃபஅஸ்ஸதக சக்கராத்துல ஒரு மனிதன் செய்ய விரும்பக்கூடிய அமல் சதகாவுடைய அமல், அவ்வளோ பலமானது, அவ்வளோ பாரமான அமல். யா அல்லாஹ் நேரம் தான் தொந்துட்டு வாரேன், அல்ல நேரம் தான் குர்ஆன் ஓதிட்டு வாரேன், இல்ல யா அல்லாஹ் எனக்கு நேரம் தான் நான் சதகா கொடுத்து வஅகும் மினஸ் சாலிஹீன் சாலிஹான் நல்ல ஒரு மனிதனாக வாரேன் யா அல்லாஹ். அவர்தான் என்ன கபரு சீராகும், கபருடைய வாழ்க்கை சீராகும், என்ன மீசான் சிராத் சீராகும், சொர்க்கத்தை எனக்கு சீராக அமையறதுக்குரிய வழியை உண்டாக்கணும் என்று தன்னுடைய சக்கராத்ல வணக்கத்துக்கு இபாதத்துக்கு ஒரு மனிதனை கேட்கக்கூடிய இபாதத் தான் சதகாவுடைய இபாதத். அவ்வளவு பாரமானது, அவ்வளவு பாரமான இபாதத். எங்களோட சுன்னத்தான சதகாக்கள் எவ்வளவு செய்யணும். அல்லாஹ் பணத்தை செல்வத்தை சொத்து செல்வத்தை தந்திருக்கிறார். சதகாவுடைய எத்தனையோ வழிகள் இருக்குது. கண்ணுக்கு முன்னால சதகாக்களை தேடி தேடி பேட்டி நாங்க கொடுக்கணும். கஷ்டவாளிகளை இனம் கண்டு தேடி அவனை கண்ணீரை சொடைக்கணும். இதுதான் சதகாவுடைய இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதனுடைய தன்னுடைய ஒரு மனிதனுடைய கபரை பிரகாசப்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால ஒரு மனிதனுடைய நரகத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடியது இந்த சதகான்னு சொல்றது. எனவே இந்த சதகான இபாதத்தை எங்களை பணத்தை நாங்க செலவழிப்போம், அந்த நல்ல கூட்டத்துல நாங்க ஆகுவோம். இதே மூணாவது விதியை நபி அவங்க சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபராகல் கப்ல ஷுக்லி, உங்களோட ஓய்வு நேரங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்துல நபி அவங்க சொன்னாங்க நிஅமத்தானி மக்லூபத்தான், ரெண்டு பாக்கியங்கள் அருள் பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்தும் மனிதர்கள் அந்த நிஅமத்கள்ல பராமுகமாக இருக்கிறாங்க. அந்த நிஅமத்தை நிஅமத்தாக பார்க்கிறதே இல்லை, அந்த பாக்கியத்தை பாக்கியமாக நினைக்கிறதே இல்லை. அது முதலாவது சொன்னாங்க அஸ்ஸிஹத் வல் ஃபராக், அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த ஓய்வு நேரம். எப்ப பார்த்தாலும் பிஸி, இபாதத்துக்கு பிஸி, அவருக்கு ஏதாவது என்ஜாய் பண்றதுக்கு ஃபன் எடுக்கிறதுக்கு பிஸி இல்ல. இபாதத்துடைய நேரத்துல அவருக்கு சரியான பிஸி, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்ல, சுன்னத்தான தொழுகைகள் முன்னும் பின் சுன்னத்தை சொல்றதுக்கு நேரம் இல்ல, இமாம் ஜமாத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. அன்பாதவர்களே, இந்த காரணங்கள் ஊற்றில தன்னுடைய மனைவி இடத்துல காரணம் சொல்லும், குழந்தைகள் இடத்துல சொல்லும், மஹல்லா வாசிகளிட சொல்லும், பெற்றார் இடத்துல சொல்லும், நண்பர் இடத்துல சொல்லும். கண்ண முடியினா அல்லாட சொல்லலாது, சக்கராத்துல கிஞ்ச இயலாது. அன்பா எவ்வளவு அல்லாஹ் ஓய்வை தந்திருக்கிறானோ, ஓய்வு நேரங்கள்ல பல இபாதத்தில் ஓய்வு என்றதே ஒரு பெரிய தலைப்பு. அது அன்பாதவர்களே, ஓய்வு காலங்கள்ல வீட்டுக்குள்ளால முடங்கி இருக்கிறோம். சிலத்துல் அர்ஹாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இபாதத். உறவு, தன்னுடைய உறவினர்களை சந்திக்கிறது, அவங்களை முசாஃபஹா செய்யறது, அவங்களுக்கு பேச்சு மாதிரி அவங்கள சலாம் சொல்லி பேசுறது, இந்த உறவு முறையுடைய இபாதத் முக்கியமான ஒரு இபாதத்.
முக்கியமான ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆனுடைய பல ஆயாத்துகள் வசனங்கள் வந்து இருக்குது. இந்த சிலத்துல் அர்ஹாம் ஓய்வு நேரங்கள் கிடைக்குதா, தன்னுடைய உறவினர்களை போயிட்டு சந்திக்கிறது பெரிய ஒரு இபாதத். வீட்டு வாரது, தன்னுடைய மனைவிய குழந்தைகளை அழைச்சிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு மிச்ச நேரம் நிற்கிறது இல்ல, ஒரு அரை மணித்தியால பேசிட்டு சலாம் சொல்லி முசாஃபா செஞ்சுட்டு வாரது. நோயாளிகள் இருப்பாங்க, ஒரு ஓய்வு நேரம் கிடைக்குதா, நோயாளிகளை போயிட்டு பாக்குறது. பல 70,000 மலாய்க்காமாருடைய ரஹ்மத்துடைய மக்ரத் எங்களுக்கு கிடைக்குது. துஆ செய்யறாங்க. எவ்வளவு ஓய்வு நேரங்களை வீணாக்குறோம். இவங்க சொன்னாங்க ஓய்வு நேரங்களை வீணாக்கிறவானம் எப்ப பார்த்தாலும் பிஸின்னு தன்னை வாழ்க்கையில பிஸி ஆகிட்டா சக்கராத்த இஸ்லாத்துல பிஸி ஆகிடுவாங்க. எவ்வளவு கேட்டாலும் அவங்க சக்கராத்துகளுக்கு நேரம் தர மாட்டாங்க. அல்லாஹ் சக்கராத்தையே மிஸ் ஆக்கிடுவாங்க. அன்பானவர்களே, எனவே எங்களுக்கு ஓய்வு நேரங்களை நாங்க அல்லாஹுடைய பொருத்தத்துல எங்களுக்கு ஓய்வு நேரங்களை நாங்க இபாதத்துல நாங்க ஆக்கிக்கொள்ளணும். இறுதியாக ஸல்லல்லாஹு 5வதாக சொன்னாங்க, ஹயாத்தக கபுல மௌத்தி, உங்களோட ஆயுள் காலம் நாங்க மனிதனாக ரூஹ கொடுக்கப்பட்டு ஹயாத் இருக்கும் வரைக்கும் எங்களோட ஆட்சி அதிகாரம் எங்களோட பொருள் சொத்து செல்வம் எல்லாம் உலகத்தை நாங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் எங்களோட உடம்புல இந்த ரூஹ காட்டப்பட்டுட்டா உலகத்துல எங்களுக்கு முழு ஒரு பிரயோசனம் இல்லை. வெறுமனே நாங்க ஒரு ஜனாதா. எங்களோட படிப்பு PhD ஆக இருக்கலும், எங்களோட சொத்து செல்வம் மல்டி மில்லியன் ஆக இருக்கலும், உலகத்துல வாழ சொல்ல பல பல சொப்புகளுக்கு நாங்க ஓனராக இருக்கலும். அன்பானவர்களே, எங்களோட ரூஹ் உடம்புல கழட்டப்பட்டுட்டா இது எல்லா லேபலும் இதெல்லாம் லேபல், வெறுமனே லேபல் கழட்டப்பட்டது. எங்களோட வீட்டுக்கு ஜனாதா வீட்டுக்கு அடையாளமா சந்தாச்சு அந்த லேபிள முன்னுக்கு வச்சு இருப்பாங்க. வீடு கூட கேட்டாலும் யாரும் தெரிஞ்சு பார்த்தா அந்த எத்தனை பல பல பேர்களை போட்டு PhD படிப்புக்கு பின்னால பல போர்டுகளை வீட்டுல அடிச்சு இருப்பாரு, தன்னுடைய கடையில ஷொப்ல அடிச்சு இருப்பாரு. ஆனா வீட்டு அடையாளம் காட்டுறது சந்தா சுந்தூக் தான். ஜனாதா வீட்டுக்கு முன்னால் லேன்ல முன்னால புற்றத்தை வச்சு சந்தாக்கு வச்சிருப்பாங்க. எல்லா லேபல் பேசிடும். அன்பாதவர்களே, வெறுமனே உலகத்துடைய வாழ்க்கையில என மௌத்து உடம்புல உயிர் ரூஹ இருக்கும் வரைக்கும் தான் கழுத்தப்பட்டு எல்லாம் இல்லாம ஆகிடும். அதனால அல்லாஹுடைய மௌத்துடைய அந்த மௌத்து வரத்துக்கு முன்னால அல்லாஹ் தந்த இந்த உயிரை இந்த ரூஹ இந்த உடம்ப இபாதத்துல ரப்போடு நாங்க சீராக்கணும். அல்லாஹுடைய பல பாக்கியங்களை பல ஃபதுல் நியமத்களை ரஹ்மத் அல்லாஹு தஆலா வழங்குவான். எனவே மௌத் என்றது யாருக்கும் தப்பே இல்லாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத் என்றது மௌத் என்ற ஒவ்வொரு மனிதனும் சுவைக்கத்தான் வேணும், ஒவ்வொரு மனிதனும் அந்த இன்பத்தை அடையத்தான் வேணும். எனவே அந்த மௌத்துடைய அந்த பானம், சக்கராத்துடைய அந்த பானம், குடிக்கக்கூடிய அந்த பானம் இன்பமாக இருக்கணும்டா, சுவையாக இருக்கணும்டா, எங்கள் உலகத்துடைய வாழ்க்கையுடைய இபாதத்துடைய வழி சீராக இருக்கணும். இல்லாட்டி எங்க அந்த குடிக்கக்கூடிய அந்த பானம் மௌத்துடைய அந்த ட்ரிங்கிலே அது ஒரு பெரும் வேதனையாக மாறிடும், பெரும் கனலாக மாறிடும். சக்கராத்ல கஷ்டப்படுவோம். நேரங்கள் தனக்கு தாங்க முடியாத பல வழிகள் வேதனையில் நிலம் உண்டாகிடும். கபரிலும் வேதனை, மஹ்ஷரிலும் வேதனை. அதற்கு பின்னால எங்கட மௌத்துக்கு பின்னால பல அல்லாஹுடைய அதாப சந்திக்கும் நிலைமையில் உண்டாகிடும். அதனால் அல்லாஹ் தந்த இந்த 5 நியமத்தை அவங்க சொன்னாங்க, எங்கட வாலிபம், எங்கட ஓய்வு, எங்கட ஆரோக்கியம், எங்கட உடம்பு இருக்கக்கூடிய எங்கட ஆஃபியத், அதே போல எங்க ஹயாத்துடைய காலம், இந்த 5 விடயங்களில் அல்லாஹுடைய இபாதத்தை நாங்க சீராக்கினோம்டா ரப்புல் ஆலமீன் எங்கட சக்கராத்தை சீராக்குவான், கபர சீராக்குவான், மஹ்ஷர சீராக்குவான். அல்லாஹ் சொர்க்கத்துல காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸுக்கு தகுதியான மனிதர்களாக, இந்த ஹதீஸுடைய மனிதர்கள் அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யாரையோட பாவங்களை மன்னிப்பாயாக, யாரையோட பாவங்கள் அனைத்துக்கு பூர்த்தியான மக்ரத் தௌபாவை நசீபாக்குவாயாக. உலகத்துடைய வாழ்க்கையில ஒன்ன சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத்தில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யாரை இதேகளான அப்பா பெற்றாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரை முழு உலகத்துடைய களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய எல்லா அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைவருக்கும் விமோசனத்தை தந்தருவாயாக. எல்லா நிலைமையிலும் சீராக்குவாயாக. ஹலாலான ஹாஜத்துல சீராக்குவாயாக. கடைசி நிலைமைய எங்களை சக்கராத்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட ஒன்றை சந்திக்கக்கூடிய நிலைமையை தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.